السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் இந்த சிறிய சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கின்ற அந்த கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அதே போன்று நம்முடைய வீட்டிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான், செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சிறிய சூறாவை ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல் குர்ஆனிலே மொத்தமாக 6666 வசனங்கள் இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு வசனங்களையும் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் படிப்பினையாக, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் முக்கிய ஒரு அங்கமாக இந்த வசனங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த குர்ஆனை யார் பற்றி பிடிக்கிறாரோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள். யார் இந்த குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுக்காமல், இந்த குர்ஆனை மதிக்காமல் நடக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தோல்வி அடைவார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனை அதிகமாக ஓதுவோம். இந்த குர்ஆனினுடைய வசனங்களை, அதனுடைய பொருள்களை விளங்கியவர்களாக நாம் ஓதுவோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனிலே ஏராளமான துஆக்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபிமார்கள் ஓதிய துஆக்கள் அல் குர்ஆனிலே இடம்பெறுகின்றது. அதே போன்று இந்த குர்ஆனிலே இறைநேசர்கள் ஓதிய துஆக்களையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான நல்லடியார்கள் ஓதிய துஆக்கள் இந்த குர்ஆனிலே இருக்கின்றது. இந்த துஆக்களை நாமும் ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆக்களை கூறுகின்ற பொழுது அதனுடைய சம்பவங்களோடு அல்லாஹ் கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனை நாம் ஓதுவதற்கு கற்றுக்கொள்வோம். அதிகமாக குர்ஆன்களை ஓதுவோம். இதனுடைய அர்த்தங்களை விளங்கியவர்களாக நாம் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனின் மூலமாக நம்மை சிறந்த மனிதர்களாக அல்லாஹ் மாற்றுவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய காலகட்டத்திலே அந்த மக்காவிலே வாழ்ந்த மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பல ஹதீஸ்களினூடாக அறிந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் எவ்வாறு பின்னாளில் மாறினார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுவர்க்கவாசிகள் என்று கூறினார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய மாற்றம் இருந்தது. குர்ஆனை பற்றி பிடித்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் அதிகமாக குர்ஆன்களை ஓதுவோம். குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். குர்ஆனை படிப்போம். நிச்சயமாக அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தானோ அதே போன்று நமக்கும் அல்லாஹ் வெற்றியை தருவான். இன்று ஆங்கிலம் தெரியாவிட்டால் அவர்களை பார்த்து நாம் ஏளனமாக சிரிக்கின்றோம், அவர்களை நாம் கேவலப்படுத்துகின்றோம். ஆனால் இன்று குர்ஆனை ஓதத் தெரியாதவர்களாக எத்தனையோ சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் குர்ஆனை ஓதத் தெரியாது. ஆனால் வேறு விடயங்கள் தெரியாவிட்டால் நாம் அதனை ஏளனமாக பார்க்கின்றோம். இந்த குர்ஆன் தெரியாதவர்கள், இந்த குர்ஆனை ஓதத் தெரியாதவர்கள் அதற்கான முயற்சிகளை கூட மேற்கொள்வதில்லை. அன்பார்ந்தவர்களே, ஏனைய விடயங்களுக்கல்ல நாம் கேவலப்பட வேண்டும். அல் குர்ஆனை எனக்கு ஓதத் தெரியவில்லை என்றால் நான்
அதற்குரிய முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். இனிவரும் காலங்களிலாவது குர்ஆனை முறையாக தஜ்வீதோடு ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். வல்ல நாயன் நம் அனைவருக்கும் குர்ஆனை தஜ்வீதோடு ஓதுவதற்குரிய சந்தர்ப்பத்தை வழங்குவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரா இருக்கின்றதே அல் குர்ஆனினுடைய 106வது சூரா. அல் குர்ஆனினுடைய 106வது சூரா. இந்த சூராவின் பெயர் சூரத்துல் குரைஷின். குறைசிகள் என்று பொருள்படக்கூடிய சூரா. மக்காவிலே இறக்கி வைக்கப்பட்ட ஒரு சூரா. 4 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். லிஈலாஃபி குரைஷ். குறைஷிகளுக்கு விருப்பம் உண்டாக்கி ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப். மாரி காலத்துடையவும் கோடை காலத்துடையவும் பிரயாணத்தில் அவர்களுக்கு மனவிருப்பத்தை உண்டாக்கியமைக்காக ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். இவ்வீட்டின் கஅபாவின் இறைவனை அவர்கள் வணங்குவார்களாக. அல்லதீ அத்அமஹும் மின் ஜூஇ வ ஆமனஹும் மின் ஹௌஃப். அவனே அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தான், மேலும் அவர்களுக்கு அச்சத்திலிருந்து அபயமளித்தான் என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 106வது அத்தியாயம் இந்த சூரத்துல் குரைஷின். இந்த சூராவை நாம் ஓத வேண்டும். அதன் பின்னால் அதனை ஓதுவதற்கு முன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் கூற வேண்டும். இந்த சூராவை ஓதியதன் பின்னும் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இவ்வாறு நாம் இந்த சூராவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் கூறி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். வீட்டிலே பரக்கத்தை உண்டாக்குகின்றான். செல்வ செழிப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். இந்த சிறிய சூறாவை நம்பிக்கையோடு யக்கீனோடு ஓதி வருவோம். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் இந்த சூறாவை ஓதி அதற்கு முன்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவோம். அதற்கு பின்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வோம். நமக்கு எந்த ஸலவாத் தெரியுமோ அந்த ஸலவாத்தை நாம் ஓதுவோம். ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு ஸலவாத்துக்களும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டிருக்கின்றது. நமக்கு எந்த ஸலவாத் தெரிந்துள்ளதோ அந்த ஸலவாத்தை ஓதி நாம் இந்த சூறாவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான். அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு உதவி செய்தானோ அதே போன்று அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறாவை நாம் அதிகமாக ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.